யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்த, தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. எலோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்த, தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்கள் தாங்கள், சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எலோகியும் நீங்க தாங்க, எங்கில் உள்ள தேவனாக என்னாலும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. ஏலோரிமும் நீங்க தாங்க, எங்கில் உள்ள
யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா, யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கம் எல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க தாங்க, எல்ஷடாயும் நீங்க, சர்வவல்லமையுள்ள தேவனாக என்னை என்றும் நடத்துனீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வவல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவேன். ஹalleluya. கர்த்தர் செய்த நன்மைகள் அளவே இல்லை. அவர் செய்த நன்மைகளுக்கு எண்ணி முடியாத நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், எப்போதும் அவருக்கு நமக்கு போதுமானவராய், அவர் நல்ல தெய்வமாய் நம்மோடு இருக்கிறவர். ஹalleluya. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறபடியா ஒரு நாளும் ஒருபோதும் குறைவில்லாமல் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு நல்லவராயிருந்து இம்மட்டும் நடத்துற தேவன். அவரில் நாம் அன்பு கூர்ந்து எல்லாவற்றையும் மேற்கொள்ள, எல்லாவற்றையும் செய்யப்படுக்க, அவரை மாத்திரம் கனப்படுத்தி அவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு போதுமானவராயிருந்து அவர் நமக்கு ஆலோசனை கர்த்தராய், நமக்கு வழிகாட்டியாய், நமக்கு துணையும் கேடகமுமாய், அவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலமுமாயிருந்து
நம்மை நடத்தவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நல்ல தேவன். எஸ் லார்ட். உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே ராஜாதி ராஜா, நீர் ஒருவரே கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே. ஓ அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு என்றும் போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு என்றும் போவதில்லை. கர்த்தருக்கு நான் காத்திருந்து கழுகு போல் உயர எழும்பிடுவேன். கர்த்தருக்கு நான் காத்திருந்து கழுகு போல் உயர எழும்பிடுவேன். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. கர்த்தரையே நம்பிடுவோம், சகாயம் பெற்று என்றும் வாழ்ந்திருப்பார். கர்த்தரையே நம்பிடுவோம், சகாயம் பெற்று என்றும் வாழ்ந்திருப்பார். என் இதயம் புது பாட்டினாலே கர்த்தரை புகழ்ந்தென்று பாடிடுமே. என் இதயம் புது பாட்டினாலே கர்த்தரை புகழ்ந்தென்று பாடிடுமே. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. கர்த்தரையே சார்ந்திருப்போம், பூரண சமாதானம் பெற்றிடுவான். கர்த்தரையே சார்ந்திருப்போம், பூரண சமாதானம் பெற்றிடுவான். கர்த்தரையே காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் நாவில் இருக்கும். கர்த்தரையே காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் நாவில் இருக்கும். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுமில்லையே. கர்த்தருக்கு காத்திருப்போம், கர்த்தருக்கு காத்திருப்போம். எல்லாம் சொல்லுவோம். வெட்கப்பட்டு என்றும் போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம்,
காத்திருந்து கழுகு போல் உயர எழும்பிடுவேன். கர்த்தருக்கு நான் அவர் எல்லாவற்றுக்குரியவர். அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு நான் காத்திருக்கிறேன். கர்த்தருக்கு நான் காத்திருந்து கழுகு போல் உயர எழும்பிடுவேன். கர்த்தருக்கு நான் காத்திருந்து கழுகு போல் உயர பறந்திடுவேன். அஞ்சியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதும் இல்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதும் இல்லையே. கர்த்தரையே நம்பிடுவோர் சகாயம் பெற்று என்றும் வாழ்ந்திருப்பார். கர்த்தரையே நம்பிடுவோர் சகாயம் பெற்று என்றும் வாழ்ந்திருப்பார். என் இதயம் புது பாட்டினாலே கர்த்தரை புகழ்ந்தென்று பாடிடுமே. என் இதயம் புது பாட்டினாலே கர்த்தரை புகழ்ந்தென்று பாடிடுமே. அஞ்சியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதும் இல்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதும் இல்லையே. எல்லோரும் சேர்ந்து பாடும். கர்த்தரை மாத்திரம் உயர்த்து. ஹalleluya. கர்த்தரை நான் சார்ந்திருக்கிறேன். பூரண சமாதானம் அவரிடம் தான் இருக்கிறது. பூரண சந்தோஷம், பூரண ஆசீர்வாதம், நிறைவானவர் அவர் எனக்குள் இருக்கும் பொழுது என் குறைவுகள் எல்லாம் ஓடி போகும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில விசுவாசமாய் சொல்கிறேன், நான் கர்த்தரை மாத்திரம் தான் சார்ந்திருக்கிறேன். அவரே எனக்கு வலது பக்கத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை, நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஒருபோதும் தோற்று போகவில்லை. நான் தேர்ந்தெடுத்தவன், நான் வெற்றி காண்கிறவன். ஓ, நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறேன். அவரே வானத்துக்கும் பூமிக்கும் சர்வத்துக்கும் ராஜாதி ராஜாவை நான் பெற்றிருக்கிறேன். பூரண சமாதானம் உள்ளவர் அவரை நான் பெற்றிருக்கிறேன். விசுவாசமே சொல்லுங்க, கர்த்தரால் சார்ந்திருப்போர். ஹalleluya, ஹalleluya. கர்த்தரையே சார்ந்திருப்போர் பூரண சமாதானம் பெற்றிடுவோம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரையே நான் சார்ந்திருக்கிறேன். பூரண சமாதானம் பெற்றிடுவோம். கர்த்தரையே சார்ந்திருப்போர் பூரண சமாதானம் பெற்றிடுவார். கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் நாவில் இருக்கும். கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் நாவில் இருக்கும். கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் நாவில் இருக்கும். அந்தியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதும் இல்லையே. எல்லாரும் சொல்லுவோம், நடப்பது நன்மைக்காக, ஒரு காரியம் நன்மைக்கே, தீமைக்கு ஏதும் இல்லையே. எல்லாரும் சொல்ல, நடப்பது எல்லாம் நன்மைக்கே. நடப்பது உன் வாழ்க்கையில காணப்படுற காரியம் நன்மைக்கே. ஹalleluya. தீமைக்கு ஏதும் இல்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதும் இல்லையே. எல்லா துதியும் கனமும் புகழும் எங்கள் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. ஆமென். இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாய் எஸ்கேஎம் திருச்சபடி லைவ் ஆராதனைக்காக இயேசு நாமத்திலே உங்களை அழைக்கிறோம். ஜெபிப்போம்.
நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம். இந்த ஆடியோ, வீடியோ, எலக்ட்ரிக் பவர் மற்ற எல்லா விதமான பொருட்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் கிருபையை மறைத்துக்கொள்ளும். நான் பேசும்போது என்னை மறைத்து என்னை விலக்கி நீங்கள் வெளிப்படும். ஆண்டவரே, ஆவியோடு உண்மையோடு இந்த சத்திய வசனத்தை பேச எனது கருவியாய் பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை நேரத்தில் நம் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு சரித்திரத்தை நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் பலமுறை நீங்கள் படித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் கூட தேவன் நம்மோடு கூட என்ன பேச விரும்புகிறார் என்பதை நாம் பார்க்கலாம். இந்த நாளிலே கூட நாம் பார்க்க போகிற தலைப்பு, என்னை உள்ளே அழைத்தார், வெளியே சென்று கதவை அடைத்தார். என்னை உள்ளே அழைத்தார், வெளியே சென்று கதவை அடைத்தார். இந்த தலைப்பின் கீழே வருகிற சரித்திரத்தை நாம் பார்க்கலாம். குறிப்பாக நோவா காலத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நோவா காலத்தில் வேதம் சொல்கிறது, பாவம் பலுகி பெருகினது, அக்கிரமம் பெருகினது. அப்போது மனுஷரை உண்டாக்கினதை குறித்து தேவன் விசனமடைந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படியான ஒரு காலம். நோவாவின் நாட்களில் நாம் பார்க்கும்போது ஜனங்கள் அதிக நாட்கள் உயிர் வாழ்ந்தார்கள். நோவா அந்த டைம் ஸ்பேனில் பார்க்கும்போது அந்த நாட்கள் தான் தேவன் ஜனங்கள் அதிக நாட்கள் அவர்கள் உயிர் வாழ்ந்தார்கள். குறிப்பாக நோவாவுடைய தகப்பனார், நோவாவுடைய கிராண்ட் ஃபாதர், தாத்தா, நோவாவுடைய தாத்தாவை நாம் பார்க்கும்போது மெட்சுசெலாவை பார்க்கும்போது அவர் 969 ஆண்டுகள், 965 இயர்ஸ், அவர் தான் அதிக நாட்கள் உயிரோடு அவர் வாழ்ந்தார். நோவாவின் நாட்களில் வாழ்ந்தவர். இந்த காலையிலே நாம் நோவாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 6:8. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவின் காலத்திலே வாழ்ந்த எல்லா ஜனங்கள் மத்தியிலே நாம் பார்க்கும்போது நோவாவுக்கு மட்டும் கர்த்தரின் கண்களிலே கிருபை, கிரேஸ் கிடைத்ததாக வசனத்தை வாசிக்கிறோம். எதற்காக தேவனுடைய கண்களிலே நோவா கிருபை கிடைத்தது? முக்கியமான ஒரு கேள்வி. அநேகர் அந்த நாட்கள் இருந்தாங்க. ஆனால் நோவாவுக்கு மட்டும் ஏன் கர்த்தரின் கண்களிலே கிருபை கிடைத்தது வாசிக்கும் போது அடுத்த வசனம் நாம் வாசிக்கிறோம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, நோவாவின் நாட்களில் வாழ்ந்தவருக்குள்ளே நாம் பார்க்கும்போது நோவா நீதிமானும் உத்தமனாக இருந்தான். ஏன் ஆண்டவர் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது, கிருபை கிடைத்து வாசிக்கும் போது நோவா அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லா விதமான ஜனங்கள் மத்தியிலே அவன் நீதிமானும் உத்தமனாக இருந்தான். அதனால தான் ஆண்டவருடைய கண்களில் அவன் கிருபை கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையில் கூட காட்ஸ் கிரேஸ், அவருடைய கிருபை நமக்கு கிடைக்க வேண்டுமானால் நம்முடைய பார்வையில் அல்ல, ஜனங்களுடைய பார்வையில் அல்ல, ஆண்டுடைய பார்வையிலே நம்ம எப்படி இருக்க வேண்டுமா? நீதிமானாம் உத்தமனாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. தேவன் பார்வையிலே நாம் நீதிமானாய் உத்தமனாய் நாம் இருக்கும்போது அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே செய்வாரோ தேவன் நம்மோடு கூட அவர் பயணிப்பார், நடப்பார். தொடர்ந்து அந்த வசனம் சொல்கிறது, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தால் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தமிழில் பார்க்குறோம் சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் நோவா வாக்ட் வித் காட், தேவனோடு கூட நடந்தான் வாசிக்கிறோம். அவன் நீதிமானாய் இருக்கிறான், உத்தமனாய் இருக்கிறான், தேவனுடைய கண்களிலே அவனுக்கு கிருபை கிடைக்கிறது. அதனால பார்க்குறோம் அவன் தேவனோடு கூட நடந்தான். விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில முதல்ல நாம் பார்த்த வண்ணமாக நாம் நீதிமானாக இருக்க வேண்டும், உத்தமமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும், ஆண்டவர் மேலே 100% நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்படியா நாம் இருக்கும்போது அப்போது தேவனோடு கூட நாம் நடக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார் வசனம் வாசிக்கிறோம். இப்படியாக இருந்த நாட்களில் நாம் பார்க்கும்போது இந்த நோவாவின் நாட்களில் நடந்த நிகழ்ச்சி நாம் பார்க்குறோம். அப்போது முன்பு நாம் வாசித்த வண்ணமாக அந்த நாட்களில் பாவம் பெருகி போயிற்று. அப்போது தேவன் இந்த முழு உலகத்தை பூச்சக்கரத்தை அழிக்க தேவன் திட்டமிடுகிறார். அப்போது ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று நோவா 120 ஆண்டுகள் 120 இயர்ஸ் 120 ஆண்டுகள் நோவா பிரசங்கம் செய்கிறார். மனம் திரும்புங்க, பாவத்துக்கு போவாதீங்க,
குடிக்கு போகாதீங்க, போதைக்கு போகாதீங்க, விபச்சாரத்துக்கு நீங்கள் போகாதீங்க. 120 ஆண்டுகள் பிரசங்கம் செய்கிறான். 120 ஆண்டுகள் அவன் பிரசங்கம் செய்தால் கூட அவன் பிரசங்கத்தை கேட்டு ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படவில்லை. நம்ம கூட செய்கிறோம், எத்தனையோ விதமான காரியங்களை பிரசங்கம் செய்கிறோம். நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க, ஜனங்களை சந்திக்கிறீங்க, சுவிசேஷம் சொல்கிறீங்க, சாட்சி சொல்கிறீங்க, ஆனால் கூட ரட்சிப்புள் வருவது ரொம்ப கடினமாக இருப்பதை பார்க்குறோம். அதே போல் நோவாவின் நாட்களில் நோவா 120 ஆண்டுகள் மனம் திரும்பலை குறித்து பிரசங்கித்தான். ஆனால் ஒருவர் கூட என்ன செய்தாங்க? ரட்சிக்கப்படவில்லை. வசனத்தை வாசிக்கிறோம். அப்போது ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்க தீர்மானித்து என்ன சொல்கிறார் நோவாவுக்கு? நோவா, நீ ஒரு பெரிய ஒரு பேழையை செய்ய வேண்டும், ஒரு போட் செய்ய வேண்டும், ஒரு கப்பல் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லிவிட்டு சொல்லுகிறார், நீ ஒரு பேழைக்கு ஒரு ஜன்னல் உண்டு பண்ணி மேல் தட்டில் ஒரு முழ தாழ்த்திலும் அதை செய்து முடித்து பேழின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழறைகளையும் 2ஆம் தட்டிலையும் அறைகளையும் 3ஆம் தட்டிலும் அறைகளை பண்ண வேண்டும் என்று இந்த கப்பலை ஆர்க் பேழை எப்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் அந்த நோவாவுக்கு போதிக்கிறார். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ் பூச சொல்ற. ஒரு பெரிய ஒரு கப்பலை நீ கட்ட வேண்டும், ஒரு ஆர் கட்ட வேண்டும். அந்த கப்பலிலே உள்பக்கமாக வெளிப்பக்கமாக கீழ் பூச வேண்டும். அதாவது ஆங்கிலத்தில் என்ன பார்க்குறோம்? டார். ஒரு 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 தார் போல் இருக்கிற ஒரு 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 திரவத்தை நீ உள்பக்கமாக வெளிப்பக்கமாக பூசும். எதுக்காக? அப்போது தண்ணீர் அந்த கப்பலுக்குள்ளே வராதபடி அந்த கீழ் என்ன செய்கிறது? அந்த கப்பலை பாதுகாக்க. அதே போல இந்த கப்பலுக்கு சாயலாக தான் நாம் இருக்கிறோம். மனிதனாக இருக்கிற நீர்னாலும் எப்படி இந்த கப்பல் அந்த மரம் அது உடைந்து போகுமோ சிதைந்து போகுமோ, அதே போல் நாம் கூட உடைந்து போகிறோம், சிதைந்து போகிறோம். எப்படி அந்த கப்பலுக்கு உள்ளும் புறலும் கீழ் பூசிருக்கு, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட மகனாய் மகளாய் நம்ம இருப்போமானால் தண்ணீர் எப்படி அந்த கப்பலுக்குள்ளே போகாமல் அந்த கீழ் அதை காப்பாற்றுகிறதோ, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் பாவம் நமக்குள்ளே வராமல் நாம் காப்பாற்றப்படுகிறோம் என்று வேதம் இது மூலமாக நமக்கு போதிக்கிறதை நாம் பார்க்குறோம். அப்போது என்ன சொல்ல கர்த்தர் இந்த கப்பலை ஆர்க் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். அப்போது தேவன் சொன்னவனமாக என்ன செய்யறான்? அந்த நோவா செய்கிறான். 22ஆம் வசனம் வாசிக்கிறோம். நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியே அவன் செய்து முடித்தான். ஆண்டவர் எப்படியெல்லாம் அந்த ஆர்க் அந்த பேழை பெரிய கப்பலை செய்ய என்று சொல்கிறாரோ, அதன் நீளம் அகலம் உயரம் முதல் தட்டு 2ஆவது தட்டு எங்கு ஜன்னல் இருக்க வேண்டுமோ எல்லாவற்றையும் தேவன் சொன்னவனமாக இந்த நோவா செய்தான் வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில தேவன் நமக்கு சொன்ன வண்ணமாக தேவன் நமக்கு என்னெல்லாம் சொல்றாரோ தேவன் சொன்ன வண்ணமாக, அதில் ஒன்று கூடக்கூடாது ஒன்று குறையக்கூடாது. தேவன் சொன்ன வண்ணமாக நான் செய்யணும். என்ன சொல்றாங்க? ஆராய்ச்சி சொல்றாங்க, நோவா இந்த கப்பலை கட்டி முடிக்க, இந்த பேழையை கட்டி முடிக்க அவனுக்கு 40 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் அந்த கப்பலை கட்டுறான். அவன் குடும்பத்தோடு கூட கட்டுறான். அப்போது கப்பலை கட்டி கொண்டிருக்கும் போது பிரசங்கிக்கிறான், மனம் திரும்புங்க பிரசங்கிக்கிறான். நீங்கள் மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவர் இந்த முழு உலகத்தை அழிக்க போகிறார் சொன்னான். ஆனாலும் கூட நோவா சொன்ன ஒரு வார்த்தை கூட ஒரு ஜனங்கள் கூட ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவரு கூட அங்கு ரட்சிக்கப்படாமல் போனார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஓகே, இப்போது நாம் முக்கியமான இடத்தை நாம் இருக்கிறோம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை நாம் படிக்கிறோம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கிறோம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள்ளே பிரவேசிங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாய் கண்டேன். இப்போது என்ன சொல்ல கர்த்தர்? அங்கு நோவாவை பார்த்து இந்த பேழைக்குள்ளே நீங்கள் பிரவேசிங்கள் என்று அங்கு தேவன் சொல்றார். ஆங்கிலத்தில் தமிழில் வாசிக்கிறோம், இங்கு இந்த பேழைக்குள்ளே பிரவேசிங்களும் வாசிக்கிறோம், ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். என்ன சொல்றாங்க? கர்த்தர் சொல்றார், கம் இன்டு தி ஆர்க் என்று you and all your household, நீரும் உங்களுடைய குடும்பமும் இந்த பேழைக்குள்ளே வா என்று தேவன் அழைக்கிறான். ஓகே, இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியமானது, தேவன் எங்க இருக்கிறார்? தேவன் இப்போது அந்த கப்பலுக்குள் இருக்கிறார். போ என்று சொல்லவில்லை, கம் வா என்று கர்த்தர் அழைக்கிறார். எப்படி அழைக்க முடியும்? அவர் உள்ளிருந்து அந்த கப்பலுக்குள்ளிருந்து நோவா அழைக்கிறார், இந்த கப்பலுக்குள்ளே வா என்று தேவன் அழைக்கிறார். அதே போலதான் தேவன் அழைப்பு கொடுக்கிறார்.
ரட்சிக்கப்படாத பாவத்திலே சாபத்திலே மனம் திரும்பாது இருக்கிற ஜனங்கள் எப்படியாவது ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த ரட்சிப்பின் பேழைக்குள்ள வர வேண்டும் என்று தேவன் எப்படி நோவாவை தன் குடும்பத்தை கம் என்று அழைத்தாரோ, வா என்று அழைத்தாரோ, அதே போல ஆண்டவர் இந்த செய்தி கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், ஒருவேளை எங்கள் இயேசுவை நீங்கள் அறியாமறிப்பீரானால் நீங்கள் என்ன செய்யணும், மனம் திரும்பத்தக்கதாக. இது மனம் திரும்புதல் குறித்து பேசுகிற ஒரு காரியம். நம்முடைய மனம் மாற வேண்டும். மனம் மாற வேண்டுமானால் என்ன செய்யணும், ஆண்டோடைய அழைப்பை கேட்டு அவரோடு கூட நாம் வர வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் வாசிக்கிறோம். இப்படி என்ன செய்யறாங்க, அப்போது ஆண்டவர் என்ன செய்யறாங்க, நோவாவோடு சொல்றார். என்ன சொல்றார், நீங்கள் இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பதாக நீதிமானாய் கண்டேன். லட்சக்கணக்கான ஜனங்கள் வாழ்கிறாங்க, அந்த ஜனங்கள் மத்தியிலே உன்னை மட்டும் நான் நீதிமானாய் கண்டேன். எத்தனையோ பேர் இந்த நம்முடைய கம்யூனிட்டியில் இருக்கிறாங்க, நம்ம வாழுகிற பகுதியில் இருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க, இத்தனை ஜனங்கள் மத்தியிலே தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, இத்தனை ஜனங்கள் மத்தியிலே உலகத்தில் இருக்கிறாங்க, அத்தனை ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் ஒரு சிலரை அவர் பார்க்கும்போது நீதிமானாய் அவர் பார்க்கிறார். தேவன் நம்மை பார்க்கும்போது நீதிமானாய் நம்மை பார்க்கும்போது அப்போது நம்முடைய வாழ்க்கையில நாம் வெற்றி காணலாம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்போது என்ன சொல்ற அடுத்த வசனம், பூமி எங்கும் வித்தை உயிரோடு காக்கும் பொருட்டு சொல்ற, இந்த பூமியை நான் அழிக்க போகிறேன், ஆனால் கூட இந்த பூமியில் இருக்க எல்லா விதமான ஜீவராசிகள் நான் காக்கும்படியாக நீ சுத்தமான சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக. சுத்தமாக இருக்கிற மிருகங்கள் ரெண்டு விதம், ஒன்று சுத்தமாக இருக்கிற மிருகங்கள், அசுத்தமாக இருக்கிற மிருகங்கள். வசனம் சொல்கிறது சுத்தமாக இருக்கிற சகல மிருகங்களிலும் ஆணும் பெண்ணுமாக 7 வெவ்வேறு ஜோடிகள். என்ன சொல்ற கர்த்தர் நோவை பார்த்து, இங்கு சுத்தமாக இருக்கிற மிருகங்களை சொன்னோம், அவர்களை 7 ஜோடிகளாக 2 7 ஜோடிகளை கொண்டு வா என்று கர்த்தர் சொல்றான். அப்போது சுத்தமில்லாத மிருகங்கள், சுத்தமில்லாத அன்கிளீன் அனிமல்ஸ் ஆணு பெண்ணுமாக ஒவ்வொரு ஜோடியை நீ அடித்து வர வேண்டும் என்று சொல்றான். சுத்தமான ஜோடிகள் 7, சுத்தமில்லாத ஜோடிகள், அசுத்தமான ஜோடிகள் ஒவ்வொரு ஜோடியாக அந்த பேழைக்குள்ளே வர வேண்டும் என்று அப்போது கர்த்தர் சொல்றான். அதே வண்ணமாக அவன் சொல்ற, ஆகாயத்து பறவைகளும் என்ன செய்ய வேண்டுமா, நீ 7 ஜோடிகளை சேர்த்துக்கொள்ள கர்த்தர் சொல்றார். இப்படிலாம் சொல்லிவிட்டு ஆண்டவர் இங்கு நோவாவோடு சொல்றார், இன்னும் 7 நாள் சென்ற பிறகு இந்த மிருகங்கள், ஜீவராசிகள், பறவைகள் எல்லாம் இந்த பேழைக்குள்ளே, இந்த ஆர்க்குக்குள்ளே, கப்பலுக்குள்ளே வந்து சேர்ந்த பிறகு இன்னும் 7 நாளைக்கு பிறகு 40 நாள் இரவும் பகலும் பூமி மேலே மழையை வருஷிக்க பண்ணுவேன். 40 days 24 hours 40 நாள் இரவும் பகலும் இந்த பூமி மேலே மழை வரப்போகிறது. நான் உண்டாக்கின ஜீவ ஜந்துக்கள் அனைத்தையும் பூமி மேலே இராதபடிக்கு நிக்கிரகம் பண்ணுவேன் என்றார். உருவாக்க அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, அழிக்க அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. எதை உருவாக்கினாரோ, உருவாக்கின அந்த காரியங்கள், அந்த ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக நடக்கும்போது என்ன செய்வாராம், உருவாக்கினவரே அதை அழிக்கிறார் என்று வாசிக்கிறோம். தேவன் மனதுருக்கம் உள்ளவராக இருந்தால் கூட, ஆனால் தேவனுக்கு விரோதமாய் நடக்கும்போது என்ன செய்வாரா, தேவன் அவர்களை அழிப்பார் என்பதுக்கு இந்த சரித்திரமுக்கு ஒரு பாடமாக இருப்பதை பார்க்கிறாங்க. அவர் நிக்கிரகம் பண்ணுவார். நான் உண்டாக்கின எல்லாவற்றையும் செய்வாங்க அழிப்பேன் கர்த்தர் சொல்றார். அதான் சொல்ற, மழையை நான் உண்டாக்குவேன், ரெயின். அப்போது நோவா யோசிக்கிறான், மழை மழை ரெயின். இதுவரைக்கும் நோவா மழையை பார்த்ததே கிடையாது, இதுவரைக்கும் மழை வந்ததே கிடையாது, இடியை பார்த்தது கிடையாது, மின்னலை பார்த்தது கிடையாது, மழையை பார்த்தது கிடையாது. இப்போது மழை என்றால் என்னென்று தெரியாது நோவாவுக்கு. ஆனால் கூட தேவன் சொன்ன வண்ணமாக ஒரு பேழை ஏற்படுத்தினான். மழையை பார்த்ததே கிடையாது, மழை வந்தது கிடையாது. அதே போல தேவன் சொன்ன வண்ணமாக என்ன செய்யறான், அந்த பேழையை உண்டாக்கினான். அப்படி உண்டாக்கி ஒரு லாங் ஸ்டோரி, பெரிய ஸ்டோரி சுருக்கமாக நம்ம கொண்டு வருவோம். என்ன செய்றாங்க, அப்போது தேவன் சொன்ன வண்ணமாக 40 நாள் இரவும் பகலும் என்ன செய்றாங்க, அங்கே மழை வராங்க, மழை ஆரம்பிக்கிறது. அப்போது அன்றைய தினமே நோவாவும் நோவாவின் குமாரரும் சேம், காம், யாபேத் அவர் என்ன செய்றாங்க, அவர்களோடு கூட நோவாவின் மனைவியும் அவன் குமாரன் 3 மனைவிகளும் பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். அப்போது நோவா, தன் மனைவி, 3 மகன்கள், மருமகள்கள், மொத்தம் 8 பேர் செய்றாங்க. 8 பேர் அந்த
பேழைக்குள்ளே பிரவேசித்ததாக வேதம் அன்றைய தினமே ஆன் த வெரி சேம் டே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஒவ்வொருக்கும் ஒரு நேரத்தை கொடுத்துருக்கிறார். அந்த நாளிலே அது செய்ய வேண்டும். நாளைக்கு செய்யலாம், அடுத்த வாரம் என்பது கிடையாது. அழிவு எப்போது வேண்டுமானால் வரும், பிசாசு எப்போது வேண்டுமானால் நம்ம மேற்கொள்ளலாம். ஆனால் கூட தேவன் சொன்ன அன்றைய தினம் என்ன செய்றாங்க, இந்த நோவா அவன் தேவன் சொன்ன எல்லாவற்றையும் செய்து முடித்ததாக வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் மிக வாசிக்கிறோம். 14ஆம் வசனம், அவர்களும் ஜாதி ஜாதியான சகலவித காட்டு மிருகங்களும் ஜாதி ஜாதியான சகலவித நாட்டு மிருகங்களும் பூமியின் மேல் ஊறுகிற ஜாதி ஜாதியான சகலவிதமான ஊரும் பிராணிகளும் ஜாதி ஜாதியான சகலவித பறவைகளும் பலவிதமான சிறகுகள் உள்ள சகலவித பட்சிகளும் பிரவேசித்தன. பாருங்க, எல்லாவற்றையும் யார் கொண்டு வந்தது? தேவன் தான் கொண்டு வந்தார். தேவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை கேட்டு எப்படி நோவா அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்தானோ அதே போல நாங்கள் எல்லா விதமான காட்டு மிருகங்கள், சுத்தமான ஜீவராசிகள் 7 ஜோடிகள் உள்ளே வந்தது. அசுத்தமுள்ள மிருகங்கள் அங்கு ஒரு ஜோடியாக உள்ளே வந்தது, தானாக உள்ளே வந்தது, அந்த பேழைக்குள்ள வந்தது. அதே போல் ஆண்டவருடைய அழைப்பை கேட்டு அவர் அழைப்புக்கு இணங்கி உள்ளத்தை ஒப்பு கொடுத்து அவரை தேடி விடுகிற மகனாய் மகளாக இருக்க வேண்டும் என்று இதன் மூலமாக என்ன செய்கிறாங்க, கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். எல்லாம் செய்வாங்க, எல்லா ஜனங்களும் கேலி செய்கிறாங்க, கெட்டல் செய்கிறாங்க, பரிகாசமாக பேசுகிறாங்க. இந்த நோவா இந்த கப்பலை 40 வருஷமாக கட்டுறான், 40 வருஷமாக கட்டுறான். இது வரைக்கும் தண்ணீர் மழை வந்ததுக்கான இந்த விதமான அறிகுறி இல்லாமல் கூட 40 ஆண்டுகள் இந்த பேழை கட்டுறான். அப்போது ஜனங்கள் குடித்து வெறித்து அவனை பரிகாசம் பண்ணுறாங்க. ஆனால் நோவா என்ன செய்யலாம், கர்த்தரின் பார்வையில் நீதிமான உத்தமனாக இருந்தபடினாலே தேவன் சொன்ன வண்ணமாக என்ன செய்கிறாங்க, அந்த பேழையை அவன் கட்டி முடிக்கிறான். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஜனங்களை பார்த்து சொல்லலாம், நீங்கள் சபைக்கு போகிறீங்க, ஜெபம் பண்ணுறீங்க, பாட்டு பாடுறீங்க, தேவன் விசுவாசிங்க, உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கலை, அது நடக்கலை, இது வராதுன்னு பலவிதமான நம்மை பார்த்து பலவீனமான வார்த்தைகளை பேசுகிறோம். அதே போல் நோவை பார்த்து சின்ன சொல்கிறாங்க, நீங்கள் பேழையை கட்டினீங்க, இன்னும் மழை வரல, மழை வருவதுக்கு அறிவு இல்லை, மழை என்றால் சரியில்லை ஜனங்களுக்கு. அப்படிப்பட்டதான காலகட்டத்தில் நோவா அந்த பேழையை கட்டி முடிக்கிறான் என்று வசனத்தை வாசிக்கிறோம். அப்போது 16ஆம் வசனம் அங்கு சொல்லுகிறது, தேவன் நினைச்சாங்க, தேவன் அவருக்கு கட்டளையிட்டபடி ஆணும் பெண்ணுமாக சகல விதமான மாமிச ஜந்துகளும் உள்ளே பிரவேசித்தது. அப்போது தேவன் என்னெல்லாம் சொன்னாரோ சொன்ன வண்ணமாக அங்கு எல்லாம் நடந்தது. இதெல்லாம் செய்தாங்க, எல்லா விதமான அவர் நினைத்த வண்ணமாக, அவர் போட்ட கணக்கு வண்ணமாக எல்லாம் அந்த பேழைக்குள்ளே வந்து நின்றது, வந்து சேர்ந்தது. வசனம் வாசிக்கிறோம். அப்போது வசனம் சொல்கிறது, அப்போது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். என்ன பார்க்குறோம், முன்னே என்ன பார்த்தோம், முன்னே உள்ளே வா என்று அந்த பேழைக்குள்ளிருந்து ஆண்டவர் அணைக்கிறார். இப்போது எல்லாம் உள்ளே வந்து விட்டது. இப்போ ஆண்டவர் அந்த பேழை விட்டு வெளியில போகிறார். வெளியிலே போய் என்ன செய்றார், வெளியிலே போய் விட்டு வசனம் இருக்குது, அவனை உள்ளே விட்டு அவர் கதவை அடைக்கிறார். முன்னே உள்ளே இருந்தார், இப்போது வெளியே இருக்கிறார், வெளியிலிருந்து கதவை அடைக்கிறார். ஏன் வெளியிருந்து கதவை அடைக்க வேண்டும்? ஒருவேளை உள்ளே கதவை நோவா அடைத்திருப்பாரானால் இந்த வெள்ளம் வரும்போது ஜனங்கள் அந்த வெள்ளத்துக்கு அலறல் சத்தம், வெள்ளத்தை பார்த்து பயந்து அலறி நோவா நோவா என்னை காப்பாற்றும் காப்பாற்றும் என்று ஜனங்கள் ஒருவேளை கூக்குரலிடுவாரானால் அந்த சத்தத்தை கேட்டு ஒருவேளை நோவா அந்த கதவை திறந்திருக்கலாம். அப்படி நடக்கக்கூடாதுன்னு செய்தாங்க. ஆண்டவர் நோவாவை குடும்பத்தை உள்ளே விட்டு அந்த கதவை அவர் வெளியே அடைத்தார். ஒன்று நீங்கள் மறக்கக்கூடாத காரியம், உங்களை பரிகாசம் செய்தவர்கள், கேலி கிண்டல் செய்தவங்க, மன வேதனை படுத்தின அப்படிப்பட்ட ஆட்களை செய்வாட்டார் கர்த்தர். அவர் உள்ளே அனுமதிக்க மாட்டார். என்ன செய்வாரோ அவர்களை வெளியில தான் விட்டு விடுவார். என்னெல்லாம் அவங்களை பார்த்து நீங்கள் துன்பப்படும்படியாக, துயரப்படும்படியாக, மன வேதனைப்படும்படியாக ஜனங்கள் பேசினார்கள் வயசு வாங்குற அந்த ஜனங்களை கர்த்தர் வெளியிலே தான் விடுவார். அவர்களை உம்மோடு கூட அவர் சேர்க்க மாட்டார். இல்லைன்னா ஜனங்கள் நோவாவை பார்த்து பேசினாங்களோ அந்த ஜனங்களை வெளியில் விட்டார். இப்போது தேவன் அந்த கதவை அடைத்தார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போது 23ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, அப்போது மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியில் இருந்த உயிர் உள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாக்கின. நோவாவும் அவனோடு பேழைக்குள் இருந்தவர்கள் உயிர்கள் மாத்திரம் காக்கப்பட்டது. அந்த
உலகத்தில் பூச்சக்கரத்தில் இருக்க எல்லா விதமான பறவைகள் மிருகங்கள் எல்லாம் அந்த பேழைக்கு வெளியில எல்லாம் இதெல்லாம் இருந்ததோ அத்தனையும் அழிந்து போனது. அந்த பேழைக்குள் இருந்த நோவாவும் குடும்பமும் 8 பேரும் காக்கப்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது இந்த உலகத்திலே பணம் உன்னை காப்பாற்றாது, படிப்பு உன்னை காப்பாற்றாது, பலன் உன்னை காப்பாற்றாது, அறிவு உன்னை காப்பாற்றாது, ஆற்றல் உன்னை காப்பாற்றாது, அதிகாரம் உன்னை காப்பாற்றாது. நீ பேழைக்குள் இருப்பீரானால், ரட்சிப்பு என்ற பேழைக்குள் இருந்தால்தான் நீ காப்பாற்றப்படுவாய். ரட்சிப்புக்கு என்ற பேழைக்குள் இருந்தால்தான் நீ பரலோகத்துக்கு போகலாம் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். இப்போது முதல்ல நான் வாசித்த வண்ணமாக அவர் நினைச்சுதாங்க, அவர் என்னை உள்ளே அடைத்தார், வெளியிலே சென்று கதவை அவர் அடைத்தார். நாம் அழைக்கிறார், அருமையான மகனே மகளே உள்ளே வா, எனக்குள்ளே வா என்று கர்த்தர் அழைக்கிறார். அவர் வாசல் கதலை திறக்கும் போது நான் உள்ளே பிரவேசிப்போமானால் அப்போது கர்த்தர் உங்களை குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமேன். காட் பிளஸ் யூ. நல்ல ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரம்பக்கட்டும். கிருபையாரும் நீர் பேசும், ரட்சிப்பு தாரும், மனந்திருமலை கொண்டு வாரும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். டேக் கேர். ஆமேன். காட் பிளஸ் யூ.